பொலிட்டிக்கல் கார்ட்டூனுங்கிறது வந்து பொதுவெளியில் மக்கள் மத்தியில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சிந்தனை தளத்தில் ஒரு சொசைட்டியாக ஒரு சிந்தனை தளத்தில் ஒரு மாறுதல்னால் பெரிய மாறுதலை ஏற்படுத்தாது. ஆனால் வந்து ஒரு செய்தியை அவங்க தேடி போகிறதுக்கான ஒரு 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 உந்துதலாக இது அமையும். ஒரு சாதாரண மனுஷன் வந்து இப்போ டீ கடையில் நின்று பேசுகிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூனாக இது பண்ணுறேன். ஹாய், நான் ஹாசிப் கான். பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்கேன் இப்போது. கடந்த 10 வருடமாக ஆனந்தவடனில் எடிட்டோரியல் கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ ஆக்சுவலி கேரிகேச்சர் மீன்ஸ் எக்ஸாஜரேட்டிங் த ட்ரூத். ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த உண்மையை இன்னும் உண்மையாக்கி விஷயத்த சொல்கிறது தான் கேரிகேச்சர். நார்மல் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் கார்ட்டூன் எப்படி இருக்கும்னா ரொம்ப லைன் ட்ராயிங்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் லைன் ட்ராயிங்கோட தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஐடியாவை சொன்னால் போதும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து அந்த ஐடியாவும் அதுக்கு மேலே அது ஒரு ஆர்ட் ஃபார்மாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணுவேன். கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நல்லா வரைய தெரியணும். எல்லாருனாலும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு வரைய தெரிஞ்சால் மட்டும்தான் ஆக முடியாதுண்ணா. ஸோ யார் வேணாலும் கார்ட்டூனிஸ்ட் ஆகிடலாம். ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு வரைய தெரியணும். பேசிக்காக கார்ட்டூன்னாலே வரைகிறதுனால அவங்களுக்கு பேசிக்காக ஓரளவுக்கு வரைய தெரிஞ்சு அவங்க ஐடியாஸ் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுவே ஒரு சிறப்பான ஒரு கார்ட்டூன் தான். ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் இருந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் என்னை வந்து அனிமேஷன் அண்டு விஎஃப்எக்ஸுக்குள்ளே கொண்டு போச்சு. நான் பேப்பரில் வரைகிற ஒரு விஷயம்தான் அது அடுத்த லெவல் நெக்ஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அனிமேஷனுக்குள்ளே போச்சு. இப்போ விகடனில் நான் வரைய ஆரம்பிக்கும் போது தான் அங்கே அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பொலிட்டிக்கல் இதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால ஒரு 2-3 ஆர்டிக்கிள்காக நான் படம் வரைகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க வந்து ஜாப் மாதிரி ஃப்ரீலான்சிங் ஜாப் மாதிரி தர ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ஒரு கார்ட்டூன் ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுதுன்னா நம்ம யோசனையில் தான் உருவாகும். ஸோ அந்த நீங்கள் முதல் சிந்தனையிலே இருக்கிற முதல் கிறுக்கலில் வந்து ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு ஐடியா ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடியாவை வந்து ஒரு பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு ரஃப் ட்ராயிங்காக போட்டு ஒரு 2-3 ஐடியாஸ் வந்து நான் வந்து எடிட்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ எடிட்டர் வந்து அதை பார்த்துட்டு அதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்ட்டூனை வந்து நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி பப்ளிஷ் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஊரில் கார்ட்டூனிஸ்ட் ஜாப் வந்துட்டு ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஹாபி மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஸ்கோப் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ தமிழ் ஊடகங்கள் பார்த்தாலே வந்து பிரிண்ட்லேயுமே நிறைய ஊடகங்கள் இருக்குது. அண்டு அதுக்கு மீறி வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு அளவுக்கு அதிகமாகவே பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அங்கே எல்லாமே கார்ட்டூனிஸ்டோட ஸ்பேஸ் இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. பட் அதை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அல்லது எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஐ மீன் ஒரு நார்மலான ஒரு சயின்டிஃபிக் ஒரு ப்ராடக்டாக இருந்தால் கூட அதை வந்து ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுறது ஒரு இல்லஸ்ட்ரேட்டராக தான் இருப்பான். ஸோ அதனால் அந்த எல்லா இடத்துலையுமே அதுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒரு வரைய தெரிஞ்சவனுக்கான வேலைவாய்ப்பு வந்து எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க டேலண்ட்டை வந்து ஏதோ ஊடகத்தில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ சமூக ஊடகங்கள் அவ்வளோ இருக்குது. சோஷியல் மீடியாஸில் வந்து நீங்கள் வரைகிறத வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். அது ஸோ அப்படி தான் நிறைய பேர் அப்படியே ஒரு கார்ட்டூன் மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் ஒர்க்கை கூட அவங்க வந்து ஷேர் பண்ணுறத வந்து இப்போ சோஷியல் மீடியா வழியாக தான் பண்ணுறாங்க. ஒரு கார்ட்டூனிஸ்டோட வருவாய் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா ஒரு 20,000-30,000 ஆரம்பித்து ஒரு 2 lakh வரைக்கும் போகலாம். ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாபாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸோட இது இருக்கும். அது வந்து ஒரு பெர் இல்லஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷனோட ஒர்க்கு அண்ட் யார் பண்ணுறா, யாருக்காக பண்ணுறோம் எல்லாமே டிபெண்டாக தான் இருக்கும் அந்த வருவாய் அப்படிங்கிறது. கார்ட்டூனிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அகடமிக் குவாலிஃபிகேஷன் தேவையா அப்படின்னா எஸ். ஏன் அப்படின்னா அது இருந்தால் தான் அவங்க ஸ்ட்ரக்சரைஸ்டாக வெளியில் வருவாங்க நான் நம்புகிறேன். கார்ட்டூனிஸ்ட் ஆகிறதுக்குன்னு கல்வி தகுதியே இல்லை, உங்களுக்கு சிந்தனை தான் வேணும். அண்ட் சிந்தனையை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வரைய தெரிஞ்சால் கூட அவங்க கார்ட்டூனிஸ்ட்டாக ஆகிடலாம். இதுக்குன்னு தனியாக கார்ட்டூன் அகாடமினோ அல்லது அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆர்ட் அகாடமிஸ் நிறைய இருக்குது. ஒரு 4 வருஷத்தில் அவங்க சில டெக்னிக்ஸு படிப்பாங்க.
டெக்னிக்ஸ் தான் படிப்பாங்களே தவிர அண்ட் அந்த க்ரியேட்டிவிட்டி கண்டிப்பாக யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியும்னு தெரியல. க்ரியேட்டிவிட்டிக்கு நமக்கு வந்து இன்புட் எங்கேருந்தெல்லாம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ரோட்டில் சும்மா நடக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு புக்கு படிக்கிறது எல்லா இடத்துலேருந்துமே இருக்குது. இந்த நகைச்சுவை எல்லா இடத்துலையுமே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி தான் க்ரியேட்டிவிட்டியும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய இப்போ முதலமைச்சரோ அல்லது பிரதம மந்திரியோ அவர் வந்து எடுக்கிற ஒரு முடிவு வந்து என்னை டைரெக்டாக பாதிக்கும். நான் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்கிறது அவ்வளோ பெரிய ரிஸ்க் ஜாபான்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க்கெல்லாம் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வந்து சோஷியல் மீடியாவில் திட்டுவாங்க, ஃபோன் போட்டு திட்டுவாங்க, அண்ட் கேஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரிஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா தான் ரிஸ்க்கு. அண்ட் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஜாபாக தான் மாறும்.